ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறது போலவே உங்களோட ஸ்கின்னை ரொம்ப சூப்பராக அட்டகாசமாக ஒயிட்டன் பண்ணிக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கங்க. எந்த ஒரு க்ரீமும் நீங்கள் கடையில் வாங்கி யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. இந்த பேக்கை நீங்கள் ட்ரை பண்ணும்போது நான் இன்றைக்கி ஷேர் பண்ண போகிறது ஒரு சூப்பரான ஸ்கின் ஒயிட்னிங் பேக் தான். இந்த பேக்கை நீங்கள் தினமும் பயன்படுத்தும் போது செம்ம சூப்பராக உங்களோட ஸ்கின் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே ஒயிட்டன் ஆகும். ஸ்கின் டோனில் நல்ல சேஞ்சஸ் வந்து தெரிய ஆரம்பிக்கும். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பொருட்கள் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஒரு பவுலில் 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து எடுத்துக்கோங்க. உளுந்து மாவு இருந்தாலும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா பேரிச்சம்பழம். இந்த 2 பொருட்களை யூஸ் பண்ணி தாங்க இந்த பேக் வந்து நான் ரெடி பண்ண போகிறேன். இது 2மே நம்மளோட ஸ்கின் ஒயிட்னிங்க்கு ரொம்பவே உதவியாக இருக்கக்கூடிய பொருட்கள் தான். இப்போது நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்க மாதிரி பேரிச்சம்பழம் வந்து பெருசாக இருந்தது அப்படின்னா 2 எடுத்துக்கோங்க. சின்னதாக இருந்தது அப்படின்னா 3-4 கூட நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். இப்போ இந்த பேரிச்சம்பழத்தில் கொட்டை இல்லை அப்படின்னா அப்படியே நீங்கள் பிச்சு போட்டு இதில் சேர்த்துக்கலாம். கொட்டை இருந்தது அப்படின்னா கொட்டையை எடுத்துட்டு குட்டி குட்டியாக பிச்சு போட்டு சேர்த்துக்கோங்க. அப்போ ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம பண்ணக்கூடிய ப்ராசஸ் வந்து ரெடி ஆயிடும். இப்போ 2 பேரிச்சம்பழத்தையும் இந்த மாதிரி நான் பிச்சு போட்டுட்டேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா பால் வந்து சேர்க்க போகிறேன். பால் வந்து காய்ச்சின பாலாக இருக்கலாம், காய்ச்சாத பாலாக இருக்கலாம், எந்த டைப் ஆஃப் பாலாக இருந்தாலும் இதில் வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. பாலுக்கு பதிலாக அரிசி கழுவின தண்ணி, சாதம் வடித்த கஞ்சி தண்ணி, இல்லைனா ரோஸ் வாட்டர், இந்த மாதிரி எதில் வேணாலும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா எப்போ பண்ணாலுமே மில்கில் தான் பண்ணுவேன். ஸோ அதனால் உங்களுக்கு நான் அதே சஜஸ்ட் பண்ணுறேன். இது மூழ்கிற அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஹோல் நைட் இதை அப்படியே விட்டுறணும். உங்களால் ஒரு நைட் ஃபுல்லாக வச்சுருக்க முடியல அப்படின்னா மேக்ஸிமம் ஒரு 2லேருந்து 4 மணி நேரத்துக்கு இதை நல்லா ஊற வச்சுக்கோங்க. இப்படி ஊற வைக்கும்போது நம்ம சேர்த்துருந்த அந்த பேரிச்சம்பழம், உளுந்து எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஊறி அப்படியே பெருசு பெருசாக கிடைக்கும். அதை நம்ம அடுத்த ப்ராசஸ்க்கு எடுத்துகிட்டு போகணும். அது என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ நான் இதை ஒரு நைட் ஃபுல்லாக ஊற வச்சுட்டு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பாருங்கள், நம்ம சேர்த்துருந்த அந்த உளுந்து, பேரிச்சம்பழம் பாலோடு சேர்ந்து நல்ல ஒரு க்ரீம் ஆட்டம் வந்து ரெடி ஆகிருக்கு. இதை நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அப்படியே எடுத்துகிட்டு போய் ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து சேர்க்க போகிறோம். சேர்த்துட்டு இதை வந்து தண்ணிலாம் எதுவும் ஊற்றக்கூடாது. நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடுங்க. அரைச்சிட்டு வந்ததை திரும்பவும் அதே பவுலில் வந்து சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க, ஒரு சூப்பரான ஸ்கின் ஒயிட்னிங் பேக் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம இதில் எதுவும் சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. சப்போஸ் உங்களுக்கு ரொம்ப தண்ணி கன்சிஸ்டன்சியில் இருந்தது அப்படின்னா இதில் கொஞ்சம் போல் கடலை மாவு வந்து சேர்த்துக்கோங்க. இதை இப்போ நம்மளோட ஸ்கின்னில் அப்ளை பண்ண போகிறோம். உங்கள் ஸ்கின்னில் எங்கே வேணும்னாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாங்க. எங்கே கருப்பாக இருக்குன்னு ஃபீல் பண்ணுறீங்களோ அந்த இடத்த வெள்ளையாக்கிக்கிறதுக்காக இந்த பேக்கை நீங்கள் அந்த இடத்துல அப்ளை பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் ஒரு 20 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்கள். 20 மினிட்ஸ் கழித்து நல்லா இது போல் வாட்டர் வச்சு வாஷ் பண்ணிக்கோங்க. அப்புறம் பாருங்கள், அட்டகாசமான ஒரு வெண்மையான நிறத்தை உங்களோட ஸ்கின்னில் நிச்சயம் நீங்கள் அடைஞ்சிருப்பீங்க. இந்த பேக்கை நீங்கள் மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க. சன்டானாக இருந்தாலும் சரி, இல்லை எனக்கு ஸ்கின் நார்மலாகவே கருப்பாக தான் இருக்கும் அப்படின்னு சொன்னாலும் சரி, எல்லா வகையான கருமையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு பேக் வந்து ரிமூவ் பண்ணி கொடுத்துரும். ஸோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் சொல்ல மறக்காதீங்க. இந்த வீடியோவை புதுசாக பார்க்க வரவங்களுக்கு அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நம்மளோட சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம்.